பாருங்க கைஸ், இப்போ வந்து மீன் பிடிக்க நம்ம கிணத்து வழியாக காட்டுக்கு நடந்து போயிட்டுருக்குறோம். இப்படி போகிற வழியில் நமக்கு இளநீர் இருக்க மாட்டேருக்கு. இது மாதிரி வேணும்னா நம்ம வந்து எடுத்து போட்டுக்கலாம். காட்டுக்கார செருப்பில் அடிப்போம், அதனால் வேண்டாங்க. ஆமாம், சொன்ன மாதிரி காட்டுக்கார செருப்பில் அடிச்சாலும் அடிச்சிடுவோம். வாங்க, நம்ம அடுத்தது மீன் பிடிக்கிற வேலைன்னா அதையும் மட்டும் பார்க்கலாம். வாங்க போவோம். இப்போ நம்ம வந்து கிணத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள், இது மாதிரி காடு மலை இதெல்லாம் தாண்டி தான் வந்து நம்ம மீன் பிடிக்க போகணும். பார்த்துக்குங்க. ஐயோ, தாராம பாருங்க, நமக்கு முன்னாடியே போயிட்டான். பயமாக தான் இருக்குங்க. ஹலோ கைஸ், குளத்தில் வந்து மீனை பிடிச்சிட்டு அப்புறம் வந்து அடுத்தது வந்து கிணத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பாருங்கள், எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு குளம். குளம்னா குட்டை. அந்த குட்டையில் வந்து மழை தண்ணி தேங்கி நின்றுது. இதில் வந்து மீன் உருவாகிருக்கு. பிடிச்சிட்டு அடுத்தது வந்து கிணத்துக்கு போகலான்னு இருக்கிறோம். பார்த்துங்க, இதெல்லாம் நம்ம கைஸ். பாருங்க கைஸ், மண்புழு எடுத்து தூண்டில் குத்தி மீன் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், இனி அடுத்தது வந்து அவர் போட்டார் முன்னாடியே. மீன் தூண்டிலில் வந்து மீன் கடிக்க மாட்டிருக்கு, இழுக்குதுங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு திமிங்கலமாக பிடிச்சிருங்களா? அடுத்தது நீங்கள் வரீங்களா? அடுத்தது இன்னொருத்தர் இந்த படம் வந்து மீன் பிடிக்க ரெடி ஆகிட்டார். முன்னாடி போகிறாரு. அந்த கொஞ்சம் தள்ளி போய் போடுவீங்களாட்டிருக்கு. போடு. இதா இங்கே பாருங்க, மீன் ஒருத்தர் பிடிச்சிட்டாரு. இது என்ன மீன் எனக்கே தெரியல. இது என்ன மீனுங்க தெரியல, ஆனால் அது ரொம்ப சின்னதாக இருக்குது. இது எல்லாமே இதே சைஸில் தான் இருக்குமா, இல்லை இதோட பெருசாக பிடிக்கலாமாங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இதுக்கு தான் ஆரம்பம். பாருங்கள், முதல்ல இந்த மீன் என்ன பேர்னே தெரியல. பாருங்க கைஸ், உங்களுக்கு இந்த மீனோட பேர் தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது பிடிக்கிறாரு. அந்த இடத்துல ஆளும் இல்லையாட்டிருக்குங்க. இது என்ன பின்னாடி என்னமோ தூக்கிட்டு நிற்கிது? வாட்டர் கேனா? தண்ணி கேனு. அதாவது பாருங்க கைஸ், நாங்கள் வந்து மீன் பிடிக்கும் போதே வந்து தண்ணி தாவங்களாம் எடுத்ததுன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரும்போதே வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டாராட்டிருக்கு. ஓ, ஒன்றும் கிடைக்கல. சரி இருங்க, அடுத்தது அந்த புறம் பார்ப்போம். மாட்டிட்டாருங்க. என்னங்க மறுபடியும் இதே மாதிரி அப்பளையே பிடிச்ச அவர் பசுவதி அவர் பிடிச்ச மீன் மாதிரியே எதுவும் வந்து மாட்டியிருக்கு. இது வெளியே எடுத்துருங்க. நான் தான் எடுக்கணுங்களா? அது எதுக்குங்க? ஓ, அமுத்திடுங்க. உள்ளே குத்துங்க, மறுபடியும் ரிட்டன் ஒரு அமுத்துங்க. அப்படி அமுத்தி முன்னாடி எடுத்து இந்த சீடு மாட்டிச்சு. அவ்வளோதான். விட்டுறாதீங்க. மீன் உங்களுக்கு மீனா? இதையுமே ரோஸ்ட்டு போட்டு முருகலாக சுட்டு சாப்பிட்டோன்னா இதுவுமே வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும். இந்த மீன் பேர் தான் என்னன்னு எனக்கு தெரியல. மீசை மீன் தான் மீசை இருக்குங்க. இது வேற மீனுங்க. இது பொம்பளை மீன் ஆட்டுக்குது. மண்புழு கீழே